ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்ட்ரெயிட் பேண்ட்டோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ரொம்ப சிம்பிளான வே தான். நம்ம கட்டிங் மட்டும்தான் ப்ராப்பராக எடுக்கணும். ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸி, குயிக்காக தைக்கிற மாதிரி நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் வந்து ஃப்ரண்ட்டு போர்ஷன் எடுத்திருக்கேன். அதாவது ஃப்ரண்ட் ஆர் பேக் சேம் ஸ்டெப்பு தான் ரெண்டுலேயுமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு ரெண்டும் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன், ராங் சைடு ரெண்டும் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டு தான் நம்ம பேட்டர்னே கட் பண்ணோம். அதனால் நான் டைரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன், ஃப்ரண்ட்டோட க்ராச் பாயிண்ட்டு, ஓகேவா, ஃப்ரண்ட்டோட க்ராச் பாயிண்ட்டை வந்து 1/2 inch வந்து நம்ம விட்டுருந்தோம். ஸோ அந்த 1/2 inch வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டிச்சு சேமஸ் அப்படியே நான் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு அகெயின் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் டாட் வந்து பிடிக்க போகிறோம். சரிங்களா, டாட் வந்து பிடிக்கணும். பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம நாச்சஸ் வந்து போட்டிருக்கோம், ஆனால் லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணல. ஸோ லென்த் வந்து நம்ம பாயிண்ட்டை மட்டும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து டாட் வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ ரெண்டு நாச்சையும் ஈக்குவலாக வச்சுட்டு அந்த லென்த்துக்கு நம்ம ஒரு டாட் வந்து எப்படி பிடிப்போமோ அதே மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இப்போ இதில் நம்ம நாச்சஸ் இருக்குது, சேம் அந்த பாயிண்ட்டும் நமக்கு இருக்குது. அதனால் இந்த டாட்டையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் நம்ம டாட்டு பிடிச்சி க்ராச் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணியாச்சு. சேம் ஸ்டெப்பு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பேக்லேயே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நமக்கு இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். பேக்கில் 1.25 inch மேலே தூக்கி தான் நம்ம மார்க் பண்ணோம். அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணும்போது இதாக இருக்கும். இங்கே ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங் பாயிண்ட்டு, அது போக, சரிங்களா, அது போக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோட அந்த ஸ்டிச்சிங் பாயிண்ட் 1/2 inch போக மிச்சத்தோட சென்டர் போர்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஈக்குவல் சைடு 1.25 வந்து டாட்டுக்கு எடுத்துருந்தோம். அதை ஈக்குவலாக எடுத்து ஈக்குவல் சைடு மார்க் பண்ணி இந்த டாட்டோட லென்த்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாட் போர்ஷன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டை வச்சு தான் பேக் கட் பண்ணியிருக்கோம். அப்போ ஃப்ரண்ட்டில் டாட் இருந்தால் பேக்லேயும் டாட் இருக்கும். ஸோ பேக் போர்ஷன்லேயும் நம்ம சேம் மார்க் பண்ணிவிட்டு இப்போது நாச்சஸ் வந்து போட்டுக்கலாம். பேட்டர்ன் பண்ணும்போதே இதையும் நீங்கள் ட்ரா பண்ணி வச்சிட்டிங்கன்னா குயிக்காக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டு ரைட் சைடும் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ரெண்டு ராங் சைடும் வெளியில் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், சேமஸ் இதோட க்ராச் பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம சைடு போர்ஷனை கனெக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ ரெண்டு தையல் வந்து போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ வந்து டாட் போர்ஷன் நம்ம பண்ண போகிறோம். டாட் வந்து பிடிக்க போகிறோம். ஸோ இதோட சென்டர் போர்ஷன் நாச் டு நாச் போட்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இந்த சைடும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டாட் வந்து பிடிக்க போகிறோம். ஓகேவா, பிடிச்சி இப்போ இந்த இடத்துலையும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பக்கமும் நம்ம எடுத்துடலாம். ஓகேவா, அவ்வளோதான். நம்ம பேக் போர்ஷன்லேயும் ரெண்டையும் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், சைடு போர்ஷன் ஃப்ரண்ட்டு ரெண்டையும் போட்டுட்டு ரெண்டோட க்ராச் பாயிண்ட் சென்டரில் வர்ற மாதிரி போட்டு ரெண்டோட சைடு போர்ஷனை நம்ம பிடிக்க போகிறோம். ஓகேவா, இதை ஃபோல்டிங்கில் எடுக்க முடியாது. ஸோ ஃபோல்டிங்கில் எடுத்தால் என்ன அப்படின்னு கேட்காதீங்க, அந்த ஷேப்பை வந்து நம்ம கொண்டு வர முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலே இருந்து கீழே நம்ம ஒரு 1/2 inch வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுகிட்டே நம்ம வரப்போகிறோம். சரிங்களா, ஸோ அந்த ஷேப்புக்கு நம்மளும் வளைச்சி கொடுத்துட்டு ஒரு ஃபேப்ரிக் ஒரு கையை நம்ம அடியில் வச்சுக்கலாம், இன்னொரு கையை மேலே வச்சுக்கலாம். நம்மளோட போர்ஷன் ஈவனாக ரெண்டும் சைடு ஏரியாவில் கரெக்டாகிடணும். இப்போது நம்ம வந்து கண்டினியூவாக செகண்ட் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். சேம் ஸ்டெப்பு தான் ஆப்போசிட்லேயே நம்ம பண்ண போகிறோம். இந்த சைட்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி எடுக்க போகிறோம். பேக் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸோ வந்து ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட ஹை பம் ஏரியா பேக்கில் தானே இருக்குது, ஸோ அந்த இடம் கவர் ஆயிரும். இப்போது நம்ம இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி சைடு போர்ஷனை பண்ணிக்கலாம். க்ராச் பாயிண்டில் இருக்கிற இடத்த நம்ம பண்ணலை, சைடு போர்ஷனில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறோம். அகெயின் அதை அப்படியே டர்ன் பண்ணி செகண்ட் ஸ்டிச்சும் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ நம்மளோட பேட்டர்ன் வந்து சைடு போர்ஷன் கம்ப்ளீட். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், கீழே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். கீழே வந்து நம்ம 2 inch இருக்கு இல்லையா, அந்த 2 inch
ஹோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். மார்க்கிங்க்கு மேலே அந்த பிசுறு வந்து இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த சைடு நம்ம பேக் போர்ஷனில் நாச் தான் மார்க் பண்ணியிருப்போம். சரிங்களா, நாச் போட்டிருப்போம். ஒரு இதில் மார்க்கிங் இருக்கும், ஒரு இதில் நாச் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த போர்ஷனில் நமக்கு ஃப்ரண்ட்டில் மார்க்கிங் இருக்குது, பேக்கில் மார்க்கிங் கிடையாது. இந்த போர்ஷனில் பேக்கில் மார்க்கிங் இருக்குது, ஃப்ரண்ட்டில் மார்க்கிங் கிடையாது. ஸோ இந்த 2 இன்ச் தான் நம்ம பேக்லேயும் மடித்து தைக்க விட்டுருந்தோம். அதனால் அந்த நாச் வந்து நான் போட்டுக்கிறேன். அகெயின் அந்த கிராஸாக தான் நம்ம எடுத்திருப்போம். 1/2 இன்ச் டவுன் பண்ணி எடுத்து தானே மார்க் பண்ணோம். அதனால தான் அந்த போர்ஷன் அப்படி இருக்குது. ஸோ அந்த 1 இன்ச் அப்படியே வந்து மடக்கி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கீழே ஹெம்லைனுக்கு 2 இன்ச் ஸ்டிச்சிங் போர்ஷன் வந்து விட்டுருந்தோம். சரிங்களா, ஸோ இதை கரெக்டாக நம்ம எடுத்துட்டோன்னா அந்த போர்ஷனில் வந்துடும். லைட்டாக ஒரு பெண்ட் அந்த 1/2 இன்ச் ஸ்லாண்டிங்கில் கொடுத்தனால அந்த டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த கிராச் பாயிண்ட் ரெண்டே ஈவனாக வச்சு சென்டரில் நம்ம ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிட்டீங்கன்னா மேலேருந்து எடுத்துக்கோங்க, இல்லைனா குண்டூசி வச்சு நான் கிராச் பாயிண்டில் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்னதாக ஒரு தையல் மட்டும் எப்போவுமே போட்டுப்பேன். ஸோ அது ரெண்டு ஈவனாக இருக்கிற மாதிரி. இப்போ நான் கீழே வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறேன். நேரோ பேண்ட்டில், அதாவது ஸ்ட்ரெயிட் பேண்ட்டில் பாட்டமில் நிறைய வந்து லேஸ் ஒர்க்கோ அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. உங்களுக்கு வைக்க விருப்பம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா, நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இது அப்படியே செகண்ட் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டாச்சு. பேண்ட்டு கீழே ஓவரால் கம்ப்ளீட்டு. இப்போ பாட்டம் மேலே வந்து பெல்ட் வந்து வைக்க போகிறோம். பெல்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், எலாஸ்டிக் தான் வந்து சுற்றி வைக்க போகிறேன். இதை சுற்றி வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ இந்த கிராச் பாயிண்டில் இருந்து ஃபுல்லாக நீங்கள் ப்ராப்பராக வந்து மெஷர் பண்ணி எடுத்துகிட்டே வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இப்போ எனக்கு வந்து நான் வந்து கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து மீட் பண்ணலை. சரிங்களா, ஸோ வந்து தப்பாக எடுத்துட்டேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவலாக ஃபோல்டிங் சைடு வந்து வச்சு ரெண்டையுமே ஈவனாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2 பீஸையும் வச்சு நான் டோட்டலாக எவ்வளோ வருதுன்னு பார்த்து அதை வந்து மல்டிபிள் பண்ண போகிறேன். எனக்கு 21.5 வருது. அப்படி எடுக்கும்போது எனக்கு 43 இன்ச்சஸ் வந்து வருது. சரிங்களா, இப்போது 43 இன்ச்சு 3.5ஓட வித்து எடுத்திருக்கேன். 43 இன்ச்சு, அப்போ அதோட ஹாஃப் 21.5. ஸோ ஃபோல்டிங்கில் நான் வச்சுருக்கேன். ஃபோல்டிங் சைடு ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு 21.5 வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கு நேராக நான் என்ன பண்ணுறேன், தையல் போட்டுக்கிறேன். ஓகேவா, தையல் போட்டுட்டு செகண்ட் ஸ்டிச்சும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு எக்ஸஸை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது எனக்கு பெல்ட் வந்து மேலே வந்து ரெடி. இப்போ நான் வந்து இங்கே பிசுறு கீழே ஒரு பக்கம் இருக்குது, மேலே செல்வெஜ் இருக்குது. பிசுறு இருக்கிறத நான் பெல்ட் போர்ஷனில் இப்போ வந்து வைக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு நான் வந்து சுற்றி தையல் போட போகிறேன். இப்படி போடும்போது 2 ரைட் சைடும் ஒன்று போல் இருக்கணும், 2 ராங் சைடும் நம்ம பக்கம் இருக்கணும். இப்போ இதை 1/2 இன்ச்சுக்கு நம்ம வந்து சுற்றி தையல் போட்டு எடுக்க போகிறோம். ஓகேவா. ஸோ கண்டினியூவாக நம்ம வந்து என்ன பண்ணலாம், தையல் போட்டே வரலாம். இதோட பேட்டர்ன் கட்டிங் வந்து லைவில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணணும் ஸ்ட்ரைட் பேண்ட்டுன்ற வீடியோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். போன வீடியோ தான் அது, போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்குறோம். ஸோ நம்மளோட நிறைய லைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்தாச்சு. அடுத்தது இப்போ இதை இப்படியே வந்து என்ன பண்ண போகிறேன், ஹோல்ட் பண்ணி, இது செல்வஜுன்றனால கீழே வந்து ஒரு சின்ன ஒரு 0.25 கூட நான் மடித்து தைக்கலை. இப்போ நம்ம வந்து இதை ஸ்ட்ரைட்டாக வந்து இது பண்ணலாம். பெல்ட் அட்டாச் பண்ணுறதுக்கும் நிறைய இருக்குது. ஃப்ரண்ட்டில் பெல்ட்டு, பேக்கில் மட்டும் எலாஸ்டிக் வைக்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுவும் நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம். இப்போ வந்து அப்படியே வந்து அந்த செல்வெஜை ஒட்டி, ஆனால் செல்வெஜ்லேருந்து கீழே வந்துடக்கூடாது. சரிங்களா, அந்த பிசுரும் மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்மளோட ஸ்டார்டிங் போர்ஷனுக்கு வந்துடலாம். இப்போது அந்த பாயிண்ட்டு கிராச் பாயிண்ட்லாம் கரெக்டாக வச்சு நான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா. ஒரு 1.25 வந்து 1.25 to 2 இன்ச் கேப் விட்டு நான் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா அதில் எலாஸ்டிக் வந்து நம்ம இன்சல் பண்ண போகிறோம். ஓகேவா. இப்போ எனக்கு 43 வந்து டோட்டல் ரவுண்டு வருது. ஸோ டோட்டல் ரவுண்டு 43. என்னுடைய ஹிப்பை வச்சு தான் நான் இதை வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா. 43யா
43. என்னுடைய வேஸ்ட் ரவுண்ட் வந்து 38. இதுலேருந்து ஒரு 3 இன்ச் மட்டும் நான் கம்மி பண்ணி 35, வெறும் 3 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். எலாஸ்டிக் எப்போவுமே 4 இன்ச் கம்மி பண்ணுவாங்க. நான் ஜஸ்ட்டு 3 இன்ச் கம்மி பண்ணி 35 வந்து எடுத்துக்கிறேன். அதுலேருந்து 1.25 வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்னுடைய 35 1.25 வந்து நான் வச்சு மார்க் பண்ணி இந்த இடத்த நான் கட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா ஸ்டிச்சிங் பாயிண்ட்டுக்காண்டி தான். இப்போ நான் வந்து இதில் வந்து இன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஊக்கு வச்சு எப்போவுமே நம்ம நாடா கோப்பம்லாம் அந்த மாதிரி கோத்துட்டு இந்த 2 போர்ஷன் இடையில எங்கேயும் பெரட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த சுற்றி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போது ராங், அதாவது தப்பு போடுவோம்ல, இந்த பக்கம் 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அது மாதிரி இந்த பக்கமும் 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கோங்க. ஓகேவா? போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அந்த பெல்ட்டுக்கு வந்து நல்ல க்ரிப்பு வந்து கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது இதை நல்லா இப்படி இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த எலாஸ்டிக் வந்து உள்ளே போயிடும். இது வந்து இந்த இடத்துல லைட்டாக பிறண்டிருக்கு, அதை மட்டும் நான் சரி பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து எடுக்கும்போது இந்த எலாஸ்டிக் ப்ராப்பராக உள்ளே போயிடும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து உள்ளே செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த கேப்பை வந்து நம்ம அடைக்க போகிறோம். சரிங்களா? இந்த கேப்பை மட்டும் நம்ம இப்போ அடைச்சிட்டு சென்டரில் எலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சி ஒரு தையல் மட்டும் போட்டுட்டோன்னா நம்மளோட ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து ரெடி ஆயிரும். இந்த இருக்கா? இப்போ நான் இதை ப்ராப்பராக அலைன் பண்ணி இந்த இடத்துல வந்து இந்த ஓப்பன் விட்டுருந்தோம்ல 2 இன்ச், அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நான் என்ன பண்ணிக்கிறேன், சென்டர் போர்ஷனுக்கு வந்துட்டு இப்போ பேக்கில் கையை மட்டும் வச்சுட்டு நான் என்ன பண்ணேன், இழுத்து பிடிச்சி தைக்க போகிறேன். அப்போ எலாஸ்டிக் இழுக்கும், துணி வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். அப்புறம் எலாஸ்டிக் அதோட பொசிஷன் போகும்போது அந்த சுருக்கமும் தன்னால் வந்து ஹேண்டில் ஆயிரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் த்ரெட்டு. நம்மளோட ஸ்ட்ரெயிட் பேண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்மளோட அவுட்கம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ நம்மளோட லென்த் வைஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். இதோட டாப்பும் நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த குர்த்தியை வந்து நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன் போட்டுட்டு. ஓகேவா? நம்மளோட பேண்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஷேப்பாக எவ்வளோ அழகாக வந்து நமக்கு கிடச்சிருக்குன்னு. இதை ஸ்டிச் பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.